அவருக்கு அரசியல் தெரியாதுங்க, அனுபவம் இல்லைங்க. சசிகலாவை காக்கா பூச்சி இந்த போஸ்ட்டுக்கு வந்தாருங்க. அதிர்ஷ்டத்தில் கிடச்சதுங்க இந்த பதவி அவருக்கு. அவர் ஒரு லீடர் மெட்டீரியலே இல்லைங்க. இப்படிலாம் சொல்லுங்கள். தற்கொலைன்னு எதுக்கு பயன்படுத்தணும்? ஒரு கூட்டணிலேருந்து வெளியே போயிட்டோன்னா அவங்கள எதிர்த்தா தானே சார் நம்ம அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு இருக்குல்ல. ஏன் சார் கோவப்படுத்தணும்னு நினைக்கிறாரா? உள்ளபடியே கவுண்டர் கம்யூனிட்டியில் நான் இவ்வளோ பெரிய லீடர் இருக்கேன், பச்சை லீடர் இருக்கேன், ஐபிஎஸ் பச்சை லீடர் இருக்கேன். அதே மேடையில் சொன்னார் ஞாபகம் இருக்கா? 10 வருஷம் பச்சைங்களை கையெழுத்து போட்டிருக்கேன். இது என்ன அவ்வளோ பெரிய சாதனையா பச்சைங்களை கையெழுத்து போடுறது? சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு என்ன உலகத்தில் இல்லாத ஐன்ஸ்டீன் மூளை வந்துருச்சு உங்களுக்கு? 100 பேர் பாஸ் பண்ணுறான் வருஷத்துக்கு சிவில் சர்வீஸு. இல்லை அப்படி பார்த்தா இபிஎஸ் கூட தான் முதலமைச்சராக பச்சைங்களை சைன் பண்ணியிருப்பாரு. அப்போ உங்களோட புத்தி எப்படி இருக்குது? பச்சைங்களை கையெழுத்து போட்டால் நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டுக்குன்னு மனசில் நினப்பு இருக்குது இல்லையா? மேடையில் இதை எதுக்கு சொல்லணும்? கவுண்டர் சமூகத்தோட மிகப்பெரிய தலைவன் நான். படிப்பறிவு இல்லாத எடப்பாடி பழனிசாமி நானும் ஒன்றா? நான் அவரை விட உயர்ந்தவர். இது தானே அதுக்கு அது பேச வேண்டியதுக்கான தேவை இல்லையா? அப்படி பேசின ஆள் எனது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் நாட்காலியில் அமர்ந்து புரட்சி செய்ய வைப்பது தமிழக பிஜேபியின் கடமை என்று பேசுகிறார் என்றால் இது ரெண்டில் எது அண்ணாமலை மனசுலேருந்து வந்தது? அவருக்கு மட்டும் தான் சார் தெரியும். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. அதுதான் மனசுலேருந்து வந்தது. இது வர வைக்கப்பட்டது.